மகளே வா, ஜீவ அப்பம் நானே. என்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வா மகளே வா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேவை. பைபிள் சொல்லதான் சத்தா மணி 6 ஆயிடுச்சு. நானே லேட் ஆயிடுச்சுன்றேன். அவருக்கு 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், 7 மணிக்கு அப்படியெல்லாம் ஸ்கூல் அனுப்பணும். நான் இந்த நேரம் பைபிள் வாசிக்கிறது எனக்கு எப்படி இருக்கும்? என் வேலையெல்லாம் சுத்தம் பண்ணி போயிடும். நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து நான் வாசிக்க வருவேன். சரியா? சரி, முதல்ல சோறு எடுத்து வைப்போம். You have one more text message. You have one more text message. மெசேஜ்லாம் வந்து அப்புறம் வச்சுக்கலாம். யாரும் வேணாங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. முதல்ல வாசம் தான் சரி, அப்புறம் பார்ப்போம். ஏன் நிறைய இருக்குமே. நீ வந்து காலையிலே முடிச்சு பண்ணி வச்சு குளிச்சு ட்ரெஸ் பார்க்கற என்ன பார்க்க நேரம் இந்த பாடலாம் என்ன வந்து படிச்சு பண்ணிட்டு அப்புறம் சமைச்சு அடுப்பு இதுல நேரம் அடுப்பு அதான் வாரத்துக்கு 2 நாள் க்ளீன் பண்ணல. அது காரணம். இப்போ எனக்கு அவசரமா சாப்பாடு செய்யணும். நீ பாட்டுக்கு க்ளீன் பண்ண அதுக்கு நான் என்ன செய்ய? அந்த காலத்துலலாம் பெண்கள் முந்தனாலே விறகு வெட்டி அடுப்பத்தி மடிப்பு பொழுது சாதம் எடுத்து நீட்டாக தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ நீ பாரு லைட் அடித்த உடனே ஆனாலும் உனக்கு என்ன சுத்தப்படுறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அடுப்பு அதெல்லாம் அந்த காலத்துல உள்ள பெண்கள் செய்வாங்க. இப்பெல்லாம் நமக்கு தான் டைம் இருக்கா? அப்புறம் ஓடிட்டே இருக்கிற காலம். நீ எனக்கு சாப்பாடை வந்து செஞ்சுதா போதும். சாப்பாடா எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு. எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு. வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். மகளே, நீ பாரு குளிச்சு சுத்தபத்தமா இருக்க. ஆனா நான் பாரு படிச்சுதான் இருக்கிறேன். இப்ப வாதியிட தேவையா? நான் உன்னிடம் பேசுறதுக்கு ஆவலா இருக்கிறேன். You have more text message. You have more text message. ரசம் அப்படியெல்லாம் வைக்கணும். புதுசாக கூகுளில் பார்ப்போம். ஏதாவது ஒரு குழம்பு செய்யறது எப்படி? கூகுள் வத்த குழம்பு செய்வது எப்படி? வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வத்த குழம்பு செய்வது எப்படி. தேவையான பொருட்கள்: 1 கிலோ வத்தல், 1/2 கிலோ புளி. 1 கிலோ வத்தலை எடுத்து நன்றாக ஊற வைக்கும். பின்பு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பட்டு போட்டு அரைத்து கொள்ளவும். 1/2 கிலோ புளியை எடுத்து அதை கரைத்து கொள்ளவும். இரண்டையும் சேர்த்து அடுப்பில் கொதிக்க வைக்கும். சுவையான வத்த குழம்பு ரெடி. இப்போ அறிவுக்காக நான் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஐடியா சொன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி என் வீட்டுக்கு நான் வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க. அப்படியே வெட்டி வெட்டியோட உடனே கொடுத்துருக்கா. இப்போ கேட்டுட்டு அங்கே தான் இருக்கு. அதான் நான் பக்கமா சொல்லி தரேன் தெரியுதுல. அப்புறம் எது என்கிட்ட கேட்டுருக்க? உனக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி வைப்போ. சரி, வேற ஏதாவது பார்ப்போம். படமெல்லாம் பார்க்கலாம். பேட்டரியிலோ வந்து பேட்டரியிலோவா? இப்போதான் ஃபோன் எடுத்தோம். அதுக்குள்ள பேட்டரியிலோ? என்று இப்போதான் எழுதியா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. காலையில 9 மணிக்கு எடுத்த. இப்போ மணி 2 ஆகுது. ஒழுங்கா சார்ஜ் போடு. இல்ல நான் இப்போ வெடிச்சிடுவேன். சாரி பொண்ணு, வாட்சிக்காத பொண்ணு. இந்த எம்பிலாம் இருக்குது 500 400 சொல்றாங்க. இது சார்ஜர் 500 600 நல்லா சரி முன்னாடி இருந்து ஜீரோட இருக்கும் போதே சரி சார்ஜ் போட்டு போறேன். மகளே, செல்போன்ல வர SMS, யூடியூப் பார்த்து செய்த காரியத்தை காட்டிலும் என்ன வாசி? நான் தேவையை ஞானியாக்குவேன். ஆமாங்க, இன்னும் வாசிக்கவே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் வந்து வாசிப்போம். ஹலோ, தன் மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து நீ கண்டுக்கவே இல்லையே. நான் பாட்டு தூசி படிச்சு ஒரு ஓரமா இருந்தேன். நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு மொபைல் வந்து ஒரு கண்டுக்கலாம் மாட்டேன். சரி, இப்போ கொஞ்ச நேரம் பார்க்குறேன். தந்தானி துதிப்போமே. சதிகாலை முடிப்போமா? ஐயோ, இவதான் சண்டே சண்டே படித்தாங்க. மேலும் இவ்விதமாக சொல்கிறது. ஆலயம் 1 வசனம்
பார்த்து கதவை திறந்து வைத்து டிவி பார்த்து கொண்டு நம்ம அன்ப பெண்ணிடம் மர்ம நபர்கள் கைது செய்யும். இதுதான் டிவிலாம் பார்க்கவே கூடாது. மொத்தமா உண்மையை சொன்னா அவனுக்கு கோபம் வந்துருமே. டிவியை பார்த்து பார்த்து உனக்கு என்ன மன நிம்மதி கிடைச்சது? உம்முடைய வேதம் என் மனசை மிச்சி என்று தாவீது ராஜா கூட சொல்லியிருக்கிறார். ஆமா பைபிள் நான் ரொம்ப தப்பா இல்லை. முதல்ல பைபிள் வாசிச்சேன். சரி நான் பைபிள் வாசிச்சேன்.
என்ன தேடுவதற்கு இந்த உலக சிற்றுலகை நாடி ஓடுகிறார். நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னிடம் ஜீவ ஊற்று இருக்கிறது. நீ என்னை தேடல. இந்த உலகத்துல முதலிடம் கொடுக்கிறார். யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார்? யோசிச்சு பாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்படி நீ வாசிக்கலையா? ஆமாம் தப்பு பண்ணிட்டு நான் முதலாவது ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு முதலாவது இடம் கொடுக்கணும். காலம் செல்லாது. சீக்கிரத்தில் பணம் இல்லைன்னா கைவிடப்பட்டு போயிருப்பார். ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படும். மற்றவர்களையும் ஆயத்தப்படும். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் நிர்விசாரமா வேலை போனிக்கு வேலைக்கு வேலை டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் எடுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் என் நேரத்தை செலவழிச்சேன். நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன். மன்னிச்சு போயிடுவேன். நான் இனிமேல் ரெகுலராக பைபிள் வாசிப்பேன். ஆண்டவர் கேளுவேன். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தியா வாழ்வேன். வா மகளே வா, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன்.